ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள தொப்பி பாப்பா பிரியாணி. ஸோ இங்கே ஃபஸ்ட் டைம் வரோம். கோயம்புத்தூர் வந்தால் யூஸ்வலாக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள பிரியாணி ஷாப்ஸ் நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அங்கே யூஸ்வலாக சாப்பிடுவோம். ஸோ அங்கே வந்துட்டு மதுரையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ப்ராபப்ளி மதுரையிலே நம்ம வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு அந்த டேஸ்ட் நம்மளுக்கு செட் ஆகி வெளியூர் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஓகே. இங்கே சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில பிரியாணி ஷாப்ஸ் இருந்தது, அதாவது சின்ன பிரியாணி ஷாப்ஸ் இருந்தது. நம்ம ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு பிராண்டட் பிரியாணி போவோன்னு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். பேர் தான் பிரியாணி கடை, பட் டிப்பிக்கல் ரெஸ்டாரண்ட்டு. ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸு, சைட் டிஷ்ஷஸ்ஸு, ஸ்டார்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மெனுவில் இருக்குது. பிரியாணி பார்த்திங்கன்னா 200 rupees சிக்கன் பிரியாணி. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 280, 65 பிரியாணி 240, சிக்கன் டிக்கா பிரியாணி 250. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து கூட்டிகிட்டே போகும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓகே தான். ரீசன் வந்துட்டு ஏசி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ 200 rupeesன்றது ரொம்ப நார்மல் ப்ரைஸு. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். அதனால் ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு டிக்கா பிரியாணி, ஒரு ட்ரை சிக்கன் மஞ்சூரியன். ஸோ இது 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். டிக்காவை பிரியாணியோடு இல்லாமல் தனியாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபோல் பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு, பிரெட் அல்வா. ஸோ இது 3மே வந்துட்டு சர்வ் பண்ணாங்க. ஆர்டர் பண்ண 2 பிரியாணி 3 பேருக்கு தாராளமாக வந்தது. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நல்ல குவான்டிட்டி. ஸோ அதுபோல் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை பிரியாணி. பட் கூட சர்வ் பண்ண சிக்கன் மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைஸியாக இருந்தது. பிரியாணிக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண அந்த ஸ்பைஸியான சிக்கனை வந்து நல்ல காம்பினேஷன். ஸோ அதுபோல் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்த கத்திரிக்காய் தொக்கு, ஸோ அதுவும் நல்லா ஸ்பைஸியாக பண்ணியிருந்தாங்க. ப்ரெட் அல்வாவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கோயம்புத்தூர் வரீங்க, அதுவும் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரீங்க, ரிஸ்க் எடுக்காமல் ஒரு நல்ல பிரியாணி டேஸ்ட் பண்ணணுன்னா தைரியமாக நீங்கள் தொப்பி பாப்பா பிரியாணிக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.